வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மயில பையெல்லாம் கட்டி வீட்ட விட்டு அனுப்பிச்சும் விட்டுட்டாங்கல்ல. அனுப்பி விட்டுட்டு நம்ம பாண்டியன் குடும்பம் பயங்கர சோகத்துல இருக்காங்க. நம்ம செந்தில் சாப்பாடு எல்லாத்துக்காகவும் வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. அத சாப்பிடுறதுக்கு நம்ம கோமதி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாண்டியன், அதெல்லாம் விடு. நம்ம சாப்பிட்டா தான் மத்தவங்களும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு, வா வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு, நார்மலா பேசி கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாரு. அந்த டைம் நம்ம சரவணன் கிட்ட நம்ம பாண்டியன் சொல்றாரு. என்னால தான் உனக்கு இந்த மாரி ஒரு நிலைமையே வந்துச்சு. மன்னிச்சிருப்பா. நானே உன்னோட சரி பண்றேங்கிற மாரி பேசுறாரு. ஆனா, அதுக்கு நம்ம சரவணன், நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க எனக்கு நல்லது தான்னு நெனச்சீங்க. ஆனா, இது இப்படி ஆகுங்கிறது யாரு கண்டாங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயில அவங்க அம்மா, அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த சைடு பார்த்தா, அவங்க அம்மா, அவங்க அப்பாவ பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உன்னால தான் நம்ம பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருக்கு. ஒரு அப்பாவா நீ என்ன பண்ண? உன்னோட கடமை எல்லாத்தையும் நீ ஒழுங்கா பண்ணியா? பண்ணியிருந்தா இந்த நிலைமை உன் பொண்ணுக்கு வந்திருக்குமாங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டா அவங்க அப்பா, நான் என்ன பண்ணேன்? என்னாலலாம் எதுவும் இல்லங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் அந்த குடும்பம் அவங்க பண்ணது தப்புங்கிறத ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம மயில் இன்னொரு பக்கம் பயங்கரமா அழுதுட்டே இருக்கா. மயிலுக்கு மயக்கமே வர்ற மாரி ஆயிடுச்சு. ரோட்ல உட்கார வச்சு தண்ணி எல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. நீ ஏம்மா இப்படி பண்ற? என்ன ஆனாலும் உன்னைய நான் அந்த வீட்டுக்கு அனுப்புவேங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்றாங்க. இத கேட்ட நம்ம மயிலு, அவங்க அக்கா சொன்ன விஷயத்தையும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறா. நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டோட வாசப்படிய கூட மிதிக்க விட மாட்டேங்கிற மாதிரி நம்ம குழலியே அவள்ட்ட சொல்லியிருந்தாங்க. அத யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு, அவங்க யாரு என்ன விடுறதுக்கு? நான் அந்த வீட்ல தான் இருப்பேங்கிற மாரி நம்ம மயிலு திரும்ப பேக் எடுத்துட்டு அங்கேயே போங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா நீ அங்க போறேன்னு சொல்றன்னு உங்க அம்மா கேட்க, ஆமா அதானே என் வீடு. அவங்க என்ன வேணா திட்டட்டும். எப்படி இருந்தாலும் நான் பேசினா அவங்க கேட்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. அப்படிங்கிற மாரி நம்ம மயிலும் பயங்கரமா பேசிட்டு இருக்கா. உடனே நம்ம மயிலோட அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு தானே இருந்தோம். ஆனா அவங்க கேட்டாங்களா? அவங்களுக்கு இனி என்ன சொன்னாலும் புரியாது. நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம மயிலு போயே திருவன் பிடிவாதமா இருக்கா. ஒரு வழியா பேசி முடிச்சு நம்ம மயில அவங்க அம்மா அவங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து பேசும்போது, நம்ம மயிலுக்கு தான் அவ்வளோ தங்கச்சியும் இருக்கா. அவளுக்கும் நம்ம எல்லாமே பண்ணோம்ல. கல்யாணம் பண்ணோம்ல. அப்போ நம்ம மயிலு அந்த வீட்டுக்கு போய் தங்கியே ஆவணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவங்க அப்பா நீ என்ன தாண்டி பண்ண போறேன்னு சொல்லி கேட்க, இங்க இருக்கிற எல்லாருமே மயிலுக்கு கல்யாணமே ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனா நான் எப்படி ஜாம் ஜாம்னு பண்ணி வச்சேன்ல, அதே மாரி தான். இப்ப மயிலோட வாழ்க்கை அவங்க கையில தான். ஆனா மயில நான் அங்க அனுப்பியே தீருவேன். அதுக்கும் என்னால முடியும். அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மயிலு அவ தங்கச்சிக்கு அட்வைஸ் பண்றா. என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனா பொய் சொல்லி மட்டும் ஒரு கல்யாணத்த பண்ணிறாத. அந்த கல்யாணத்துல நிம்மதியும் இருக்காது, எதுவுமே இருக்காதுங்கிற மாதிரி அவ பேசிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.